Hi friends, welcome to Microbiological Concepts. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு practical orientedஆன ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். Pure culture technique. மைக்ரோபயாலஜி படிக்கக்கூடிய எல்லாருமே இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நல்ல தரவா தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டா நம்ம பண்ணணும். சோ இதுதான் எல்லா டெக்னிக் நம்ம அடுத்தடுத்து பண்ணக்கூடிய எல்லா டெக்னிக்குக்கும் ஒரு பேசிக்கா இருக்கக்கூடியது இந்த டெக்னிக்ஸ் தான். சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சீரியல் டைலூஷன் எப்படி பண்றது, அதுக்கு அப்புறம் ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக், போர் பிளேட் டெக்னிக், ஸ்ட்ரீக் பிளேட் டெக்னிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே பியூர் கல்ச்சர் டெக்னிக்ஸ். பியூர் கல்ச்சர் டெக்னிக் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு மிக்சட் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இல்லைன்னா ஒரு சாயில் சாம்பிள் இல்லைன்னா ஒரு வாட்டர் சாம்பிள் நம்ம ஆர்கானிசம்ஸ் ஐசோலேட் பண்றோம். அதுல நிறைய ஜீனஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸை நம்ம பியூர் கல்ச்சரா ஐசோலேட் பண்றதுக்கு நம்ம பண்ணக்கூடிய டெக்னிக் தான் இது. ஸோ இதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இயற்கையாகவே மைக்ரோபியல் பாப்புலேஷன் மைக்ரோபியல் பாப்புலேஷன்னா என்னது, அதில் பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கஸ் இருக்கலாம், ஆக்டினோமைசிட்ஸ். ஸோ இந்த எல்லாமே தனித்தனியாக இருக்காது. இப்போ சாயில் சாம்பிள்னா கொஞ்சம் இடத்துல பேசிலஸும், கொஞ்சம் இடத்துல ஆக்டினோமைசிட்ஸும், கொஞ்சம் இடத்துல ஃபங்கை, அந்த மாதிரி பிரிஞ்சு எங்கேயுமே ஸ்பீஷீஸ் ஓரியன்டாக இருக்கவே இருக்காது. எல்லா ஆர்கானிசமும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இப்படி நமக்கு இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. நமக்கு லேப்ல நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாப்புலேஷனை நம்ம செப்பரேட் பண்ண போறோம். பியூர் கல்ச்சராட்டு தனியாக எடுக்க போறோம். அதாவது அந்த குரூப்ல ஃபார் எக்ஸாம்பிள் பேசிலஸ் இருக்கலாம், எஸ்கரிஷியா கோலை இருக்கலாம், சூடோமோனாஸ் இருக்கலாம், ஆக்டினோமைசிட்ஸ் குரூப் இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு பேசிலஸ் மட்டும் வேணும்னா நம்ம பேசிலஸ் மட்டும் ஐசோலேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுதான் பியூர் கல்ச்சராக நம்ம எடுக்கக்கூடியது. பியூர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆர்கானிசம் தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஆர்கானிசத்தோட கல்ச்சுரல் கேரக்டர்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காகவும், அதோட மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அதோட பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக நமக்கு பியூர் கல்ச்சர் ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. பியூர் கல்ச்சரில் வேற விதவிதமான எந்த ஒரு ஸ்பீஷீஸும் இருக்காது. ஒரே ஒரு சிங்கிள் குரூப், அதாவது எஸ்கரிஷியா கோலைனா எஸ்கரிஷியா கோலை மட்டும்தான் இருக்கும். அதில் வேற எந்த ஒரு ஆர்கானிசமும் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம பியூர் கல்ச்சர்னே சொல்ல முடியாது. நேச்சர்லேருந்து நம்ம மைக்ரோபியல் பாப்புலேஷன் ஐசோலேட் பண்ணி எடுத்து அதை பியூர் கல்ச்சராக மாற்றுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக், போர் பிளேட் டெக்னிக், ஸ்ட்ரீக் பிளேட் டெக்னிக்ஸ். ஸோ இந்த டெக்னிக்ஸை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா, அந்த ஆர்கானிசத்தோட நம்பரை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாயிலில் நிறைய ஆர்கானிசம் இருக்கும், இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியல் செல்ஸ் இருக்கும் 1 கிராம் சாயிலில். ஸோ நம்ம அதை அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம டைரெக்டாக ஐசோலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த பாக்டீரியல் இல்லைன்னா அந்த ஆர்கானிசத்தோட நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த இனாக்குலம்லேருந்து ரெடியூஸ் பண்ணணும். சரியா? அந்த ப்ரொசீஜரோட நேம் தான் சீரியல் டைலூஷன் டெக்னிக். சீரியல் டைலூஷன் அப்படிங்கிறது சீரியலாக நம்ம அந்த சாம்பிளை நம்ம டைல்யூட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் சாம்பிள் நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்திருக்கிறோம், இல்லைனா சாயில் சாம்பிள் நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அதோட செல் டென்சிட்டியை குறைக்கிறதுக்காக நம்ம டிஃபரெண்ட் டைலூஷனாக போட போகிறோம். அப்போ செல் டென்சிட்டி எப்போ குறையும் அப்படின்னா டைலூஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது குறையும். இதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ப்ரொசீஜரில் நம்ம கொஞ்சம் தான் அமௌண்ட் சாம்பிள் எடுக்க போகிறோம். அதாவது 1 ml அல்லனா 1 கிராம் சாயில் சாம்பிள் நம்ம எடுத்து அதை ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஸ்டிரைல் டிஸ்டில்ட் வாட்டர் அல்லனா சலைனில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம டைல்யூவண்டாக இங்கே யூஸ் பண்ணுறது வாட்டர் அல்லனா 0.85% சலைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சீரியல் டைலூஷன் ப்ரொசீஜருக்கு. இந்த சீரியல் டைலூஷன் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு நம்ம டியூப்லேயே எல்லா டைலூஷனும் போடுறதா இருந்தால் நமக்கு ஒரு 8 டியூப்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம ஸ்டெர்லைஸ்டு 8 டியூப்ஸ் எடுக்கணும். அதுக்கு மார்க்கிங் கொடுக்கணும். 10 power 1, 10 power 2
அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 டியூப்ஸுக்கும் 10⁸ வரைக்கும் நம்ம வந்து மார்க்கிங் வந்து கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு டியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 9 ml ஆஃப் ஸ்டிரைல் சொல்யூஷன் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்டிரைல் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு டிஸ்டில்டு வாட்டராக இருக்கலாம், இல்லைனா சலைனாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொரு டியூப்லேயும் வந்து ஏசெப்டிக்கலாக வந்து என்ன பண்ண போகிறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு டியூப்பில், அதாவது ஃபஸ்ட்டு டைல்யூஷன் டியூப் 10⁻1 டியூப்பில் வந்து நம்ம என்ன சாம்பிள் வந்து நம்ம எடுக்கிறோமோ 1 கிராம் சாயில் சாம்பிள் அல்லனா 1 ml சாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டியூப்பில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆல்ரெடி என்ன இருக்கும், 9 ml ஸ்டிரைல் சொல்யூஷன் இருக்கும். அதுக்கு கூட இந்த 1 ml சாம்பிளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டோட்டலாக நமக்கு வந்து கண்டென்ட் எவ்வளவு இருக்கும், 10 ml இருக்கும் இல்லையா. அந்த 10 mlலேருந்து அடுத்த டியூபுக்கு நம்ம வந்து 1 ml எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு டியூப்லேருந்து 1 ml எடுத்து அதை செகண்ட் டியூபுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டிரைல் பிப்பெட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டைல்யூஷன் பண்ணுறதுக்குமே வந்து நம்ம பிப்பெட் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒவ்வொரு டியூப்பில் வந்து நம்ம சாம்பிள் ஆட் பண்ணும்போதும் நல்லா வந்து வார்டெக்ஸிங் அப்படின்னா என்னது, நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம இந்த டைல்யூஷனை 10⁻2 டியூப்லேருந்து 10⁻3க்கு 3லேருந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10⁻8 இல்லைனா 9 வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டைல்யூட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பிக்சர் நான் கொடுத்துருக்குறேன். அதாவது 1 ml சாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 9 ml ஸ்டிரைல் சொல்யூஷன் கூட, இது வந்து டிஸ்டில்டு வாட்டராக இருக்கலாம், இல்லைனா வந்து 0.85% சலைனாக இருக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம அதில் வந்து அந்த சாம்பிளை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த டியூபோட டைல்யூஷன் வந்து 10⁻1, அதாவது 1:10. இப்போ வந்து இதில் நமக்கு டோட்டலாக 10 ml இருக்கும். அதில் இருந்து 1 ml எடுத்து நம்ம வந்து அடுத்த டியூபுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும், அது இங்கே வந்து 10 ml ஆகும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1:100 இல்லை அந்த டைல்யூஷன் ஃபேக்டர். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கடைசி டியூப்ஸ் 8 இல்லைனா 9 டியூப்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்திருப்போம். ஸோ அதில் நம்ம சீரியலாக டைல்யூட் பண்ணுறோம். இப்படி நம்ம சீரியலாக டைல்யூட் பண்ணும்போது 1 கிராம் சாயிலில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 5000 பாக்டீரியா வந்து நம்ம எங்கே ஆட் பண்ணுறோம், 1 ml சாம்பிள் வந்து இங்கே ஆட் பண்ணும்போது இங்கே 5000 இருக்கும். அதை நம்ம டைல்யூட் பண்ணிவிட்டு அடுத்த டியூபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு 1000 பாக்டீரியாஸ் இருக்கலாம். அடுத்து இங்கேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு 500, அடுத்து ஒரு 250. இந்த மாதிரி அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த பாக்டீரியல் கவுண்ட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து கடைசியாக இந்த 10⁻4, 5, 6 எல்லாம் வரும்போது நமக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிறதுனால அதில் இருந்து நம்ம பியூர் கல்ச்சர் ஆஃப் ஆர்கானிசம் வந்து ஐசோலேட் பண்ணலாம். சரியா, இதுதான் வந்து என்னது சீரியல் டைல்யூஷன் டெக்னிக். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக். இந்த சீரியல் டைல்யூஷன் வந்து பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டிங் டெக்னிக்ஸ் வந்து பண்ணுவோம். பிளேட்டிங் டெக்னிக்ஸில் ஃபர்ஸ்ட் டெக்னிக் தான் நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக். இந்த ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக் வந்து பண்ணுறதுக்கு பெட்ரி பிளேட்டில் வந்து நம்ம சூட்டபிள் மீடியம், அது வந்து நியூட்ரியன்ட் அகாராக இருக்கலாம், இல்லைனா செட்ரிமைட் அகாராக இருக்கலாம், எந்த அகார் மீடியமாக இருந்தாலும் நம்ம வந்து போர் பண்ணி அது சொலிடிஃபை வந்து பண்ணணும். சரியா, இப்போ இந்த ஸ்டெர்லைஸ்டு பெட்ரி பிளேட்டில் வந்து ஸ்டிரைல் மீடியம் வந்து சொலிடிஃபை ஆகி இருக்கும். நம்ம ஆல்ரெடி சீரியல் டைல்யூஷன் வந்து பண்ணியிருப்போம் இல்லையா டியூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10⁻4 அந்த டியூப்ல இருந்து நம்ம டைல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் பிளேட்டுக்கு 0.1 ml டைல்யூட்டட் சாம்பிள் வந்து நம்ம எடுத்து அதை அந்த பர்டிகுலர் பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சரியா, அப்போ அந்த கரெக்டாக மார்க்கிங் பண்ணணும். 10⁻4 டைல்யூஷன்லேருந்து எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பிளேட்டுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடிய சாம்பிளோட அளவு வந்து 0.1 ml அல்லனா 100 மைக்ரோ லிட்டர். சரியா, இதை மறந்துடாதீங்க. இப்போ வந்து நம்ம பெட்ரி பிளேட்டில் ஆல்ரெடி மீடியம் இருக்குது, நம்ம அதோட சர்ஃபேஸில் தான் நம்ம இந்த என்ன ஆட் பண்ணுறோம், சாம்பிள் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த சாம்பிளை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் இல்லையா, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணாதான்
எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல் ராட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ராட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எல் ஷேப்பில் இருக்கும், அதனால தான் இதுக்கு இந்த பேர். சரியா? ஸோ இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறது மேனுவலாக கையிலையும் வச்சு பண்ணலாம், இல்லைனா இதே மாதிரி பெட்ரி பிளேட் ரொட்டேட்டர் டிஸ்க் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இந்த பெட்ரி பிளேட்டை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா இதை நம்ம ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ சாம்பிள் இதோட சர்ஃபேஸில் இருக்கும்போது இந்த இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எல் ராடு, அதே மாதிரி எல் ராடை வந்து நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இந்த பெட்ரி பிளேட் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈவனாக வந்து இந்த அகாரோட சர்ஃபேஸில் வந்து அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சரியா? நல்ல ஈவனாக அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த எல் ராடு வந்து நம்ம இது வரைக்கும் எல்லாம் ஸ்டெர்லைஸ்டு கண்டிஷனில் பண்ணுறோம். ஸோ இந்த எல் ராடு வந்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்கஹால் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எல் ராடோட சர்ஃபேஸை வந்து ஆல்கஹாலில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ளேமில் காமிச்சிட்டு அது கூல் ஆன உடனே நம்ம அகார் சர்ஃபேஸில் வந்து வச்சு பண்ணுவோம். ஏன்னா ஒரே எல் ராடு வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த பிளேட்ஸுக்கு பண்ண போகிறதுனால ஒரு டைம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆல்கஹாலில் நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அடுத்த பெட்ரி பிளேட்டுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகலாம். சரியா? இந்த மாதிரி நம்ம ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளேட்டை வந்து நம்ம ஒரு 15 to 30 minutes வந்து ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம அதோட சர்ஃபேஸில் வந்து வாட்டர் சாம்பிள் ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, சாம்பிள் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு 15 to 30 minutes ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேட்ஸை வந்து எடுத்து இன்வெர்டட் பொசிஷனில் இன்குபேட்டரில் டெம்பரேச்சர், அதாவது சூட்டபிள் டெம்பரேச்சர், நமக்கு 37 degree Celsius வேணும்னா 37 degree Celsius, 28 degree Celsiusனா 28 degree. ஸோ நார்மலாக வந்து நம்ம மீசோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் க்ரோ பண்ணுறதுக்கு 37 degree Celsius டெம்பரேச்சரில் தான் நம்ம வந்து வளர வைப்போம். சரியா? ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக். இந்த பிக்சரில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பாருங்கள். சீரியல் டைல்யூஷன் வந்து பண்ணதுக்கு அப்புறமா அந்த இதிலேருந்து 0.1 ml சாம்பிள் வந்து நம்ம எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அப்படி ஆட் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் வந்து பாக்டீரியாவோட கான்சன்ட்ரேஷன் குறையுது. இங்கே ரொம்ப டென்ஸாக இருக்கும், இங்கே வரும்போது கொஞ்சம் கம்மியாகும். அப்படி வரும்போது நமக்கு இங்கே எல்லாம் ஐசோலேட்டட் காலனிஸ் கிடைக்குது இல்லையா. ஸோ இதுலேருந்து நம்ம ஒவ்வொரு கல்ச்சர்ஸையும் நம்ம பியூரிஃபை பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து போர் பிளேட் டெக்னிக். இந்த போர் பிளேட் டெக்னிக்கும் நம்ம வந்து சீரியல் டைல்யூஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பண்ணுவோம். இங்கே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெட்ரி பிளேட்டை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி எம்டியாகவே வச்சுருப்போம். மீடியாவை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுக்கும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து 100 degree Celsius இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மீடியாவையும் நம்ம வந்து 45 to 50 degree Celsius வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை கூல் பண்ணுவோம். கூல் பண்ணிட்டு தான் வந்து நம்ம பெட்ரி பிளேட்டில் ஆட் பண்ணுவோம். 10⁻⁴ டைல்யூஷன் அப்படின்னா அதுலேருந்து 1 ml சாம்பிள் அல்லனா 1000 மைக்ரோலிட்டர் சாம்பிள் எடுத்து நம்ம அந்த எம்டி ஸ்டிரைல் பெட்ரி பிளேட்டோட சர்ஃபேஸில் ஆட் பண்ணிட்டு அந்த மீடியா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த மீடியா வந்து இந்த டெம்பரேச்சருக்கு அளவுக்கு கூல் ஆனதுக்கு அப்புறம், அதாவது நம்ம கை பொறுக்கக்கூடிய சூடு வரும்போது என்ன ஆட் பண்ணுறோம், அந்த சாம்பிளுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மீடியாவை ஆட் பண்ண போகிறோம். இப்போ சாம்பிள் வந்து ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம அந்த பிளேட்ஸை வந்து ஸ்லைட்டாக வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அந்த சாம்பிள் வந்து ஈவனாக அந்த அகாரோட சர்ஃபேஸில் வந்து என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து நமக்கு மீடியா வந்து லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மீடியா வந்து சொலிடிஃபை ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அது சொலிடிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த பிளேட்ஸை வந்து நம்ம இன்வெர்டட் பொசிஷனில் எடுத்து இன்குபேட்டரில் 37 degree Celsius அல்லனா சூட்டபிள் டெம்பரேச்சரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்குபேட் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இது டெஸ்ட் எல்லாமே வந்து நம்ம டியூப்ளிகேட் பிளேட் போட்டு பண்ணணும். அதாவது ஒரே டைல்யூஷனுக்கு 2 பிளேட் வந்து நம்ம போட்டு பண்ணணும். அப்படின்னா கரெக்டாக வந்து நமக்கு ரிசல்ட், இப்போ சப்போஸ் ஒரு பிளேட்டில் வரல அப்படின்னாலும் நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம். அதனால டூப்ளிகேட் பிளேட் வந்து போட்டு பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. சரியா? இதான் பாருங்கள் போர் பிளேட் டெக்னிக்கு. இதில் வந்து நீங்கள் பார்த்ததுன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதில் எல்லாமே சீரியல் டைல்யூஷன் வந்து டியூப்பில் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபோட்டோ காமிச்சேன். அப்போது அந்த ஃபஸ்ட்டு டியூபோட டைல்யூஷன் வந்து 10⁻⁴ இருந்தது இல்லையா.
ஆனால் இங்கே வந்து ஒரு வேரியேஷன் என்னன்னா, நம்ம கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் டைல்யூஷன் பண்ணுறது. அப்படி கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்ம டைல்யூஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 99 ml டிஸ்டில்டு வாட்டரும் 1 ml இல்லைன்னா 1 கிராம் சாயில் சாம்பிள் வந்து ஆட் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கோட டைல்யூஷன் வந்து 10⁻²ஆக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 5 or 6 ஸ்டிரைல் டியூப்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். அதில் வந்து 99 ml டிஸ்டில்டு வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். சரியா? இல்லைன்னா ஸ்டிரைல் சலைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டியூபோட டைல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻³ இருக்கும். இது வந்து நம்ம கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கூடவே வந்து நம்ம டியூப் போடும்போது இந்த மாதிரி டைல்யூஷன் வரும். 10⁻3, 10⁻4, 5, 6, 7. இது நம்ம வந்து டைல்யூஷன் முடிச்சதுலேருந்து 1 ml சாம்பிள் எடுத்து நம்ம போர் பிளேட் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டென்ஸாக காலனிஸ் வரும். போக போக அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நம்ம போர் பிளேட் டெக்னிக் இல்லைனா ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஈவனாக வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதை தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். சரியா? பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10⁻3, 4 பிளேட்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டென்ஸாக க்ரோத் இருக்கும். அப்போ நம்மளால கவுண்ட் பண்ணவே முடியாது. காலனிஸ் இப்படி இருந்தால் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட க்ரோத் கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் நம்மளால கரெக்டாக வந்து இந்த காலனிஸை வந்து கவுண்ட் பண்ண முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட 10⁻5 பிளேட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஆனால் சில இடத்துல வந்து பாருங்க இந்த காலனிஸ் வந்து ஒன்று மெர்ஜ் ஆகி இருக்கு, எல்லாம் சேர்ந்து இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு கரெக்டாக ஆக்குரேட்டாக நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 10⁻6, 7 எல்லாம் பிளேட்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஈவனாக நமக்கு காலனிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ணவும் முடியும். இந்த CFU அப்படிங்கிறது காலனி ஃபார்மிங் யூனிட்ஸ். ஸோ இந்த டைல்யூஷனில் எவ்வளவு காலனி ஃபார்மிங் யூனிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த CFU கவுண்டிங்க்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பெர் எம்எல்க்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலனிஸ் டிவைடட் பை டைல்யூஷன் இன்டு வால்யூம் பிளேட்டட். அப்போ நம்ம வந்து அந்த பிளேட்டுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேனுவல் கவுண்டிங் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். மேனுவல் கவுண்டிங்கில் நம்ம இப்போ காலனி கவுண்டர் எதுவுமே நமக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக அந்த பெட்ரி பிளேட்ஸை வந்து 4ஆக டிவைட் பண்ணி வச்சு நம்ம அப்படியும் கவுண்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம காலனி கவுண்டர் வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ வந்து நம்பர் ஆஃப் காலனிஸ் அப்படிங்கிறது 296 அப்படின்னா டைல்யூஷன் வந்து 10⁻4 இல்லையா? ஸோ அதில் வால்யூம் பிளேட்டட் வந்து நமக்கு எம்எல்ல வந்து கேட்டிருக்காங்க. அது ஸ்ப்ரெட் பிளேட் டெக்னிக்காக இருந்தால் 0.1 வரும். அதே இது போர் பிளேட் டெக்னிக்காக இருந்தால் 1 ml வந்து நம்ம போடுவோம் இல்லையா? அப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு இவ்வளவு CFU வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 4 டைல்யூஷன், 5 டைல்யூஷன், 6 டைல்யூஷனுக்கு வந்து நம்ம இந்த CFU கவுண்டிங் பார்க்குறோம் இல்லையா? இங்கே அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு கிராமில் வந்து இல்லைன்னா 1 ml எவ்வளோ CFU இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எந்தெந்த டைல்யூஷன்ல எல்லாம் கவுண்ட் பண்ண முடியுதோ அந்த கவுண்ட் பண்ணுறத ஆவரேஜ் எடுத்து, இப்போ 3 டைல்யூஷனில் கவுண்ட் பண்ணுறோன்னா எல்லாத்தையும் வந்து எடுத்துங்க பாருங்கள் 296 இருக்குது. அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது எப்படி வருது? 2.96. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 296 காலனிஸ் வந்து இருக்குது 10⁻4 டைல்யூஷனில். இங்கே வந்து பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கிறதுனால இங்கே 10⁻6ன்னு வருது. ஸோ எல்லாத்துலேயும் 10⁻6. அப்போ 2.96 + 2.8 + 3 × 10⁻6 இல்லையா? அதுக்கு ஆவரேஜ் எடுத்திருக்காங்க. அப்போ 2.92 காலனிஸ் 10⁻6 டைல்யூஷனில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து காலனி கவுண்டிங் மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ட்ரீக் பிளேட் டெக்னிக். இந்த ஸ்ட்ரீக் பிளேட் டெக்னிக்குக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அகார் மீடியம், சூட்டபிள் அகார் மீடியம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி பெட்ரி பிளேட்டில் போர் பண்ணதுக்கப்புறமா சொலிடிஃபை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுவோம் இந்த ப்ரொசீஜர். இப்போ நம்ம சீரியல் டைல்யூஷன் பண்ண அதே டியூப்லேருந்து கூட நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா
பண்ணலாம். அப்படி இல்லை நமக்கு வந்து கல்ச்சர்லேருந்து கூட நம்ம இந்த பியூர் கல்ச்சர் டெக்னிக், அதாவது இந்த குவாட்ரண்ட் ஸ்ட்ரீக்கிங் மெத்தட் வந்து நம்ம பண்ணலாம். இந்த மெத்தடை வந்து குவாட்ரண்ட் ஸ்ட்ரீக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்ரண்ட் அப்படின்னா 4 sides. இந்த மெத்தடுக்கு நம்ம வந்து லூப் தான் யூஸ் பண்ணுவோம், இனாகுலேஷன் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு லூப் சாம்பிள் அது வந்து நம்ம 10⁻⁻4 டைல்யூஷனில் எடுத்த சாம்பிளாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது கல்ச்சர் நமக்கு ப்ரொவைட் பண்ணதா இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்குனாலும் ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான். ஆனால் இங்கே வந்து நம்ம எதை வச்சு பார்க்குறோம், அந்த சீரியல் டைல்யூஷனோட கண்டினியூஷனாக பார்க்குறதுனால அந்த பர்டிகுலர் டைல்யூஷன்லேருந்து 10⁻4 இல்லைனா 10⁻5 டைல்யூஷன்லேருந்து நம்ம ஒரு லூப் சாம்பிள் எடுத்து அதை ஒரு இடத்துல வச்சு நம்ம ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளேமில் வந்து காமிக்கணும். சரியா? ஃப்ளேமில் காமிச்சதுக்கப்புறம் அந்த லூப்பை ஹீட் பண்ணி கூல் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து ஸ்ட்ரீக் பண்ணணும். இப்படி பேரலல் ஸ்ட்ரீக்கிங் வந்து நம்ம பண்ணுவோம். ஒரு லைனுக்கு இன்னொரு லைன் பேரலாக வந்து நம்ம ஸ்ட்ரீக் பண்ணுவோம். ஒரு சைடு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளேமில் வந்து அந்த லூப்பை வந்து காட்டிட்டு அடுத்த சைடு செகண்ட் சைடு வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் லூப்பை வந்து ஃப்ளேமில் காமிச்சிட்டு தேர்ட் சைடு வந்து நீங்கள் பண்ணிவிட்டு ஃபோர்த்து சைடு பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த தேர்ட் சைடுலேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஐசோலேட்டட் காலனிஸ், தனித்தனியாக காலனிஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மேக்ஸிமம் இந்த லைன்ஸ் வந்து ஒன்று ஓவர்லாப் ஆகாமல் நீங்கள் வந்து பண்ணணும். சரியா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 பியூர் கல்ச்சர் டெக்னிக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.